அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோக்கள்லாம் நம்ம சுலபமான ஆசனங்கள் பார்த்து வந்தோம். இனி வரப்போற ஆசனங்கள் எல்லாம் கொஞ்சம் கடினமா இருக்கும். கடினத்தை பார்க்காம பண்ணாதான் நம்ம உடம்புக்கு நல்லது. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என் வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னடா வியூஸ் வரல, சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் வரலன்னு சொல்லிட்டு விட்டுடலாமோன்னு இனி ஒரு ஐடியாலாம் இல்லை. ஐ ஆம் வி ஆர் கத்துக்கிறோம். வெல்கம் பேக். இப்ப நம்ம பார்க்க போற ஆசனம் என்னன்னா மிருகன ஜம்போ. சும்மா மிருகன ஜம்பனா இல்லை. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து மச்சி ஆசனம் சொல்லுவாங்க, இல்லைன்னா மச்சாசனம் சொல்லுவாங்க. மச்சம் என்றால் மீன். இப்ப நம்ம உடம்பு மீன் மாதிரி வளர்ச்சி பண்ற போறதுனாலதான் இது மச்சாசனம் சொல்ல போறாங்க. இதான் என்ன நன்மை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பண்ண சொல்றேன். இதுக்கு நோட்ஸ்ல எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த ஆசனம்லாம் அதிகமா பண்ணி பார்த்தது இல்லை. அதனால வந்து இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் எடுத்துட்டு பண்ணியிருக்கிறேன். அது உங்களுக்கு அப்படியே சொல்லித்தர போறேன். சொல்லித்தரன்றதுக்கெல்லாம் நம்ம பெரிய ஆசான் கிடையாது. நான் கத்துக்கிறேன், அதை பார்த்து நீங்க கத்துக்கிறீங்க. உங்க வீட்டுல சின்ன பசங்க இருந்தாங்கன்னா உங்க வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட அறிவுரைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து பண்ணுங்க. யோகான்றது வந்து நம்ம உடம்பு வந்து வளர்ச்சி நினைச்சு பண்ற ஒரு விஷயம். இதனால நம்மளுக்கு வந்து பாதிப்பு இருக்கு. அதனால வந்து பெரியவங்க அறிவுரையோட சேர்த்து பண்ணுங்க. இப்ப நம்ம இது மச்சாசனம் எப்படின்றத பார்க்க போறோம். மச்சாசனம் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பத்மாசன நிலைக்கு வரணும். பத்மாசனம் ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்போம். வலது காலை எடுத்து இடது தொகை மீதும், இடது காது எடுத்து வலது தொகை மீதும் வைத்துக் கொள்வது நேராக உட்காருவது பத்மாசன நிலை. இந்த நிலைக்கு வந்துடணும். இந்த நிலைக்கு வந்தவொடனே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தான். அது டியூஷன்ல எல்லாம் இந்த மாதிரி உட்காந்துட்டு ஊஞ்சல் ஆடுமா, இது இருந்து மூக்கெல்லாம் உடஞ்சிருக்கு சின்ன வயசுல. அதெல்லாம் இப்ப ஞாபகம் வருது. இப்ப இந்த நிலையில இருந்து நான் இந்த சைடு திரும்பிக்கிறேன். ஏன்னா அப்படி இருந்தாதான் இது பண்ண முடியும். உங்களுக்கு தெரியும் எப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல பத்மாசன நிலைக்கு வந்த உடனே பின்னாடி நம்ம அப்படியே பின்னாடி சாஞ்சி படுக்கணும். கையால ஊனி பொறுமையா படுங்க. நம்ம யோகாவை பொறுத்த வரைக்கும் பொறுமையா படுக்கிறது தான் ரொம்ப நல்லது. எல்லாமே பொறுமையா எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பொறுமையா நகருங்க. சருன்னு பண்ணோம்னா நம்ம நரம்பெல்லாம் வந்து சுத்திக்கும். அப்புறமா வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனோம். பொறுமையா பண்ணுவோம். படுத்தவனே தலையை மட்டும் தலை மட்டும் இப்படி தாக்கி இந்த கட்டை விரலை வந்து கையால பிடிச்சிக்கோங்க. மூச்சு இழுத்து விடுங்க. ஒரு 10 என்ற இருந்தா போதும். அப்படியே பொறுமையா கழிச்சுடுங்க. பொறுமையா கழிச்சு நீங்க உட்காந்துப்போம். உடனே நிலையா வந்து உடனே கலைச்சிடுங்க. இப்போ இது மூலியமா நம்மளுக்கு என்னென்ன கிடைக்க போகுதுன்னா, இந்த ஆசனம் மூலியமா நம்மளுக்கு தைராய்டு சுரப்பி, நுரையீரல்ல இருக்கிற பிரச்சனை, இது எல்லாமே வந்து குணமடையும். இப்ப நம்ம இந்த மாதிரி படுத்த நிலையில பண்றதுனால பிராணவாயு வந்து அதிகமா நம்ம உள்ள எடுப்போம், வெளியே ஏறுவோம். ஏன்னா ஒரு வளைச்ச நிலையில இருக்கிறோம். மார்பு வந்து வளைச்ச நிலையில இருந்து அந்த பிராணவாயு அதிகமா இந்த மாதிரி செலுத்துறதால ரத்தம் வந்து தூய்மை அடையும். மேலும் அதிக நேரம் செய்யக்கூடாது. இந்த ஆசனத்தை வந்து ரொம்ப நேரம் செய்யக்கூடிய ஆசனங்கள்ல இதுவும் ஒண்ணு. ரொம்ப நேரம் செய்யக்கூடாது. எப்பயும் ஒரு ஆசனத்துக்கு எதிர் ஆசனம் ஒண்ணு இருக்கு. அதாவது வந்து மருந்துக்கு எதிர் மருந்துன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. இப்போ விஷத்துக்கு வந்து ஒரு இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு ஆசனத்துக்கு எதிராசனம் இருக்கு. இந்த ஆசனம் பண்றோம்னா உடனே அந்த ஆசனம் பண்ணிடணும். அப்பதான் வந்து இதுக்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். அடுத்த ஆசனம் என்னன்னா ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்ம பண்ண பாத்தீங்களா, பின்னாடி வளைஞ்சோம்ல, அதே அப்படியே முன்னாடி வளைய போறோம். அதுதான் வந்து எதிரில பண்ற ஆசனம். அது பேர் வந்து என்னன்னா யோக முத்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணணும்னா ஒண்ணுமே இல்லை, அதே பத்மாசன நிலையிலேயே இருக்கணும். இப்ப நம்ம இப்படி இருந்து படுத்து ஏறணும் பாத்தீங்களா, ஏன் அதே நிலையில இருந்துட்டு இந்த இடது கையும் வலது கையும் பின்னாடி நோக்கி அதாவது வந்து இப்படி எடுத்துட்டு போலாம், இப்படி எடுத்துட்டு போயிட்டு பின்னாடி இந்த மணிக்கட்டு இருக்கு பாத்தீங்களா, மணிக்கட்டை வந்து இந்த வலது கையால பிடிச்சிக்கிட்டு அப்படியே நேரா உட்காந்து அப்படியே என்ன பண்ணணும்னா அப்படியே படுத்துடணும். படுத்து நம்ம தலை வந்து தரையில போய் மோதி ஒரு 10 என்ற வரைக்கும் மூச்சு இழுத்து விடணும். மூச்சு இழுத்து விட்டா முடிஞ்சிருச்சு.
இது ரொம்ப நேரம்லாம் பண்ணணும்னு இல்லைங்க. நம்ம 10 என்னால ஒரு நாளைக்கு வந்து 10 என்ற அளவுக்கு பண்ணாலே போதும். காலைல ஒரு வாட்டி, சாயந்தரம் ஒரு வாட்டி பண்ணாலே போதும். இது பண்றதால எல்லா ஆசனமும் நம்ம பண்றதால நம்ம உடம்பு நீங்க பண்ணும் போதே தெரியும். இந்த இடம் வலிக்கும், இந்த இடம் வலிக்கும். அந்த பழைய முடியாது, ஸ்ட்ரெச்சிங் வந்து பண்ண முடியாது. அதே வந்து தொடர்ந்து பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஈஸியா ஸ்ட்ரெச் பண்ண முடியும். கொஞ்சம் ஸ்டார்டிங்ல பண்ணும்போது வந்து வயிறு கொஞ்சம் பெருசா இருக்கிறவங்க கொஞ்சம் குனிய முடியாது, முதுகு வலிக்கும், எல்லாம் பண்ணும். ஆனா இதனால நம்மளுக்கு பலன் அதிகங்க. இது யோக முத்ரா பண்றதால நம்மளுக்கு நிறைய பலன் இருக்கு. என்னென்னா இப்போ தொப்பை இருக்கிறவங்களுக்கு தொப்பை குறையும், குடல் இறக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உடனே அது சரியாகும். மூலம், சக்கரை நோய், வயிற்று புண்ணு, இந்த எல்லாமே இந்த ஆசனம் பண்றதால நிறைய பலன் நமக்கு இதனால நமக்கு கிடைக்கும். பெண்கள் தினமும் பண்றதுனால அவங்க கர்ப்பப்பை வந்து வலுவடையல. இதுல இவ்வளோ பாருங்களேன், இந்த ஒரு ஆசனத்துல இவ்வளவு இது வந்து குணப்படுத்தக்கூடிய, அதாவது வந்து இந்த வயிற்றுக்கு சம்பந்தப்பட்ட இவ்வளவு இதையும் வந்து குணப்படுத்துற இந்த ஒரு ஆசனத்துக்கு இருக்கு. நம்ம எல்லாம் தெரியாம நம்ம ஹாஸ்பிட்டலா போயிட்டு இருக்கோம். தினமும் செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு அவ்வளவு சுறுசுறுப்பாகவும் இருக்கும். நம்ம ஸ்ட்ரெச்சிங் எல்லாமே வந்து நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி தான் பார்ப்போம். எவ்வளோ பண்றோம், இதை பண்ணி பார்க்க மாட்டோமா? பண்ணி பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போறது பக்ஷி மோத்தாசனம். பக்ஷி மோத்தாசனம் இது எப்படி பண்றதுன்னா, இப்போ நான் இது எப்படி பண்ணணும்னு சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி கர்ப்பிணி பெண்களோ அறுவை சிகிச்சை செஞ்சு கொண்டோம் கர்ப்பிணி பெண்களோ அறுவை சிகிச்சை செஞ்சு கொண்டவங்களோ இந்த ஆசனத்தை பண்ணக்கூடாது. ஏன்னா இது நம்ம வயதை வளர்ச்சி பண்ண போற இது வயிறு இதோட எல்லாமே வந்து பயங்கரமா இது இருக்கும். அதனால இவங்க 2 பேர் வந்து இதை பண்ணக்கூடாது. ஆனா இதனால நிறைய பலன் இருக்கும். இப்போ நம்ம என்ன அது எப்படி பண்ண போறோன்றதை நான் பண்ணி காட்டுறேன். ஒன்றும் இல்லை, கேமராக்கு ஏற்ற மாதிரி உட்காந்து திரும்பி இப்போ நம்ம சாதாரணமா உட்கார்ந்த நிலையில இருந்து ஒன்றும் இல்லை, 2 காலையும் வந்து நீட்டிக்கிறோம். நீட்டிக்கிட்டு கையை வந்து நேராக நம்ம காதை ஒட்டின மாதிரி மேலே தூக்கிட்டு நல்லா மூச்சை இழுத்துக்கிட்டு அப்படியே குனிஞ்சு வந்து கட்டை விரலை தொடுறோம். கட்டை விரலை தொட்டு காலை பிடிச்சி தலையை வந்து நம்ம போயிட்டு இதில் வந்து முட்டியை போய் மோதணும். ரொம்ப வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்களால உண்மையிலே முடியாது. ஆனால் முடியாதுன்னு என்பது அக்கறை கிடையாது. நம்ம பண்ண எவ்வளோ முடியலன்னு நம்மளால நம்ம உடம்புக்கு வந்து நம்ம முடியலன்றதை சொல்லவே கூடாது. பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா எந்த ஒரு விஷயமும் நம்மளால பண்ண முடியும். ஆனால் அது பண்றதுக்கு இன்னொரு ஐடியாவும் இருக்கு. அது எப்படின்னு சொல்றேன். அது ஸ்டார்டிங் நிலையில இருக்கிறவங்க அதை பண்ணாங்கன்னா அவங்களாலே அதை பண்ண முடியும். என்னாலையும் பண்ண முடியாது, நான் ஸ்டார்டிங் நிலையில தானே இருக்கேன். சொல்றேன், இப்படியே வந்து இந்த காலை பிடிச்சி இந்த தங்க வச்சுட்டு போயிட்டு மோதணும். பார்த்தீங்களா, முடியல. அதனால என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரெச்சிங் ஆகிறதுக்கு என்ன பண்றோம்னா, காலை இப்படி மேலே தூக்கி கையை இப்படி உள்ள விட்டுக்காங்க. கையை விட்டு இந்த மணிக்கட்டை வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பொறுமையா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தழுவி வந்து மோதிக்கோங்க. அப்படியே பொறுமையா விடுங்க. அப்படியே போய் ஆரம்பிச்சுக்கோங்க. இவ்வளவுதான். இதை வந்து பண்ணும்போது ரொம்ப நேரம்லாம் பண்ண தேவையில்ல. ஒரு 10 எந்திரம் வரைக்கும் பண்ணாலே போதுமானதுதான். இதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் பண்ணக்கூடாது. இந்த ஆசனங்கள்லாம் எப்படி பண்றோம்னு பண்ணி காட்டுறேன். கையை மேலே நிதிக்கோங்க. அப்படியே எடுத்துட்டு போய் காலை பிடிச்சி, இது என்னால் முடியல, ஆனால் வந்து பயிற்சி எடுத்து கண்டிப்பாக என்னால் முடியும். உங்களால நீங்களும் இதை பயிற்சி எடுத்து பாருங்க. பண்றோம், பயிற்சி எடுத்து பண்றோம். பயிற்சி எடுத்து பண்றோங்க. பயிற்சி எடுத்து பண்றோம். இதனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னா, நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லதுங்க. இதை பண்ணி பாருங்க, உடனே பலன் தரும். தொப்பை குறையும், முதுகுத்தண்டு எல்லாமே வந்து சீராகும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.